சிம்ம ராசி அன்பர்களே, 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் சிம்ம ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான யோகங்கள் நடக்கப் போகுது, அதிர்ஷ்டங்கள் நடக்கப் போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு குரு பகவான் யாருன்னா 5க்குரியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உச்ச பலம் அடைய போகிறார். அதே போல 8ஆம் அதிபதி, அட்டமாதிபதியாக இருக்கக்கூடியவனும் அதே குரு பகவான் தான். அவர் 12ல் போய் மறைகிறார். அப்போ 8க்குரியவன் 12ல் மறைகிறது நல்லதா இல்லையா? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது. ஏற்கனவே இந்த சிம்மராசி என்பர்கள் அஷ்டம சனியில் இருந்து கொண்டு பலவிதமான கஷ்டங்கள், இன்னல்கள், மனதில் கன்ஃபியூஷன், ஏதோ ஒரு வகையில் நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை சிம்ம ராசி என்பவர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு. என குரு சனியை பார்க்கிறார். 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 8ல் அமர்ந்து கொண்டு இப்போ அஷ்டம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ குரு பகவான் பார்க்கிறார், ஒரு நல்லவர் பார்க்கிறார். அப்போ இதுவரைக்கு கெடுதல்களை செய்து கொண்டிருந்த, இதுவரைக்கு நடக்காமல் சில தடங்கல்களை கொடுத்து கொண்டிருந்த சிம்மராசி என்பர்கள் அந்த தடை நிவர்த்தி அடைகிறது. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் சனி பகவான் அப்படிங்கிறது தொழில் காரக கிரகம். அப்போ அந்த தொழில் காரக கிரகம் 8ல் போய் மறைஞ்சிருக்கிறார். அப்போ தொழில் விஷயத்தில், வேலை விஷயத்தில், வியாபார விஷயத்தில் பல இன்னல்கள், பல தடங்கல்கள், இது நடக்கல என்கின்ற பிரச்சனையோடு இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். இப்போ வேலையில் இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரே அலைச்சலாக இருக்கும், திருச்சலாக இருக்கும், ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கும். எப்போ வேலை மாறிடலாம், எதை செய்தாலும் ஒரு குற்றம், எதை செய்தாலும் ஒரு தடை தாமதம், ஒரு நல்லதே செய்தாலும் ஒரு குறை சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது அல்லவா இந்த சிம்மராசி என்பர்கள். அது இப்போ விலக காத்து கொண்டிருக்கிறது இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து. அப்போது வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கலையே என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிம்மத்துக்கு திடீர் அதிர்ஷ்டமாக ப்ரமோஷன் கொடுத்துரும். அப்போ ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது இடம் மாற்றம் நிகழக்கூடிய வாய்ப்புகள். 8ஆம் இடம் என்பது ஒரு சில மாற்றங்கள், ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ 12ஆம் இடத்தில் 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வலிகள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், அவமானங்கள், அசிங்கங்கள் என்று பட்டு கொண்டிருக்கக்கூடிய, இல்லை இது தடை தாமதம் பிரச்சனை என்று கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிம்மத்துக்கு அதிலிருந்து நிவர்த்தி, அப்பாடா ஓகே அப்படிங்கிற அந்த தன்மை உங்களுக்கு இருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்பது இயல்பாகவே உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த காலகட்டத்தில் சில பல நல்ல மாற்றங்கள். 8ஆம் இடம் என்பது தூரதேச குரு 12ல் வந்து அமரப்போகிற பாருங்க, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அதாவது உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய தன்மை, அல்லது உங்கள் டிஸ்ட்ரிக்டிலிருந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் செல்லக்கூடிய தன்மை, அல்லது உங்கள் மாநிலத்திலிருந்து அதர் மாநிலத்துக்கு செல்லக்கூடிய தன்மை, அல்லது உங்கள் டிஸ்ட்ரிக்டிலிருந்து வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த சிம்மராசி என்பவர்கள் வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசத்தில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற உணர்வோடு அந்த எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் சக்சஸ், வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த சிம்மத்துக்கு அமையப் போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல படிப்பு சார்ந்த விஷயத்தில் பாருங்கள், குழந்தைகள் வெளியூரில் போய் படிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் 100% சக்ஸஸ். ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷன், நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனில், வெளி மாநிலத்தில், ஒரு ஐஐடியில், ஒரு என்ஐடியில், அதாவது உங்கள் ஊரை விட்டு வெளியே ஒரு IIITயில் ஒரு வெளியில் போய் படிக்கணும் அப்படிங்கிற அந்த எஃபர்ட் போட்டு இருக்கான் பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுத்துரும். அப்போது வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசத்தில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பம் உள்ள ஒரு ஆண்டு. ஏன் இதை சொல்கிறேன்னா, 5ஆம் இடம்
அதாவது குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம் அந்த 5ஆம் இடம். அந்த அதிபதி 12ல் இருக்கார். 12ங்கிறது வெளியூர் வெளி மாநிலத்தை குறிக்க. அப்போது குழந்தைகள் வெளியூர் வெளி மாநிலத்தில் போய் படிக்கக்கூடிய அல்லது வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும், அதில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த சிம்மத்துக்கு அமைய இருக்கிறது. மனசில் சில கஷ்டங்கள் இருந்தது பாருங்கள், தாங்க முடியாத ஏதோ ஒரு வகையில் குழப்பங்கள். அந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும், ஒரு தெளிவான டிசிஷன் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் இந்த குரு பயிற்சியால். ஏன்னா இந்த குருங்கிறது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன், அஞ்சக்கூடியவன் அல்லவா. ஒரு பூர்வ புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கணும் அல்லவா, உச்சமாக இருக்கார் அல்லவா. ஒரு பூர்வீகத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறதுன்னா அதுக்கு ஒன்று விட்டு கொடுக்கறது அல்லது அதை சமப்படுத்தக்கூடிய அமைப்புகள் அந்த என்ன உணர்வுகளை உங்களுக்கு கொடுத்துரும். ஒரு பூர்வீகத்தில் நிறைய பேர்த்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு வம்பு வழக்கல் இருக்குது, ஒரு சிக்கல் இருக்குது. அதை தீர்க்கணும் அல்லது விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மைங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. சார், பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குறை என்பது இல்லை. எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கு உண்டான அந்த உயர்வுங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டம் உண்டு. ஏன்னா பொதுவாக குருங்கிறது தன காரக கிரகம் உச்ச பலம் அடைகிறார். அப்போ காரக கிரகம் வலுப்பெறுதல்லவா, விரயத்தில் இருக்குது. அப்போ செலவும் ஆகும், அப்போ வருமானமும் வரும், செலவும் ஆகும் இந்த சிம்மராசி என்பர்கள். அப்போது சுப செலவுகளை செய்து கொள்வது சூப்பர். அப்போ என்ன, அந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடம் என்பது இடம், வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் அல்லவா. ஸோ அந்த இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் அந்த இடம் புனிதமடைய போகிறது. அப்போ 4ஆம் இடம் என்பது ஒரு வீடு, அப்போ ஒரு இடத்தை வாங்கிறது, நிலத்தை வாங்கிறது, ஒரு காலி இடம் வாங்கிறது, இதெல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் அல்லது அதற்குண்டான எண்ணத்தை விளைவிக்கும். ஸோ இதெல்லாம் வாங்கிக்கலாம். புதிய வீடு வாங்கிறது, வாகனங்களை வாங்கிறது, இந்த அசையும் அசைய சொத்துக்களை வாங்கிறது, இதுக்கெல்லாமே உகந்த காலகட்டமாகவும் இருக்குது. ஏன்னா எப்படி செலவாக போகுது, அந்த செலவுகளை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இந்த சிம்மராசி அன்பர்கள். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த குரு பகவான் 6ஆம் இடத்தையும் பார்க்குறார், 8ஆம் இடத்தையும் பார்க்குறார், 2 இடத்தை பார்க்குறார். 6 என்பது கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அதிலிருந்து ஒரு விடுதலை பெறணும், எனக்கு இந்த தொந்தரவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம். அப்போ என்ன, கடன் இருந்தால் கடனை அடைப்பது அல்லது கடனுக்குள்ளே போகாமல் பார்த்து கொள்வது, ஏன்னா வளர்க்கும். அப்போ 6ஆம் இடத்தை வளர்க்குதல்லவா, அப்போ கடனை அடைக்கலாம். அந்த கடன் என்கின்ற என்ன உணர்வுகளை கொடுக்கும். அப்போ ஒரு சொந்த தொழிலுக்கு போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும், கடனை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறது. அப்போது கொஞ்சம் சொந்த தொழிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்கன்னா கொஞ்சம் ஒரு இக்கு வச்சு ஒரு கோலம் போடணும், இது வருமா வராதா, நமக்கு இது ஒத்து வருமா ஒத்து வராதா, அல்லது சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, இதெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணணும் சிம்மராசி என்பர்கள். இல்லை சார், நான் அந்த பணத்தை எல்லாம் போட்டு நான் எதையும் செய்ய போகிறதில்ல, தன்னுடைய அறிவை புத்தியை வச்சு நான் ஏதாவது செய்ய போகிறேன், தாராளம் கன்சல்டன்சி செய்யலாமா, செய்யலாம். என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும், எவ்வளோ உழைப்பை போடுறீங்களோ அதுக்கான வெகுமதி கிடைக்க போகிறது. அப்போது இந்த மாதிரி பணத்தை மூலதனமாக இல்லாமல் தன்னுடைய அறிவையும் புத்தியை வைத்து செய்யக்கூடிய துறை, அது உங்களுக்கு ஓகே, அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அடிஷ்னல் ஏதாவது செய்கிறது, இதெல்லாம் செய்து கொள்ளலாம். பட் வேலையில் இருக்கிறவங்க உள்ள அழுத்தம், பிரஷர் கண்டிப்பாக குறையும். ஏன்னா 6ஆம் இடம் என்பது வேலை. ஸோ வேலை கிடைக்கல சார், ஒரு 3 மாசமா நான் தேடிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு வகையில் அஷ்டம சனியினால் அல்லது என்னுடைய கோபத்தால், என்னுடைய ஏதாவது ஒரு ரூபத்தால் வேலை விட்டுட்டேன், ஆனால் விட்ட பிறகு தான் தெரியுதும் ஒரு 2 மாதமாக தேடிட்டு இருக்கேன், ஒன்று படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல, ஏதோ ஒரு வகையில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்கிறவங்களுக்கு உள்ள அத்தனை சிம்மத்துக்கும் இந்த ஜூன் 2க்கு அப்புறம் வேலை கிடைத்துவிடும். வேலை அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வேலை அப்படிங்கிறது உங்கள் கைக்குள்ளே வந்து சேரும். அந்த வளைவு நெளிவு சுழிவுங்கிறது இயல்பாகவே உங்களுக்கு வரும். ஏன்னா தொழில் காரக கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானை அந்த குரு பார்க்குறார். அப்போது
அந்த சனி குரு ரெண்டும் காம்பினேஷன் ஆனாலே அங்கே வந்து ஒரு பொருளாதார பலம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. பணம் கிடைச்சே ஆகணும். ஏன்னா காலச்சக்கரத்தினுடைய 9ஆம் அதிபதி பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் காலச்சக்கரத்தினுடைய 10, 11க்குரியவனான சனி பகவானை பார்க்குது. அப்போ 9, 10, 11 அப்போது தொழிலில் ஒரு பாக்கியம், வேலையில் ஒரு பாக்கியம், ஒரு நன்மதிப்பு கொடுக்கணும் என்கின்ற அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக சிம்மத்துக்கு வேலை, தொழில், வியாபாரம் ஜூனுக்கு அப்புறம் நன்றாகவே இருக்க போகிறது. சார், திருமணம் சார்ந்த சுபக்கரம் குரு பகவான் 12ல் போய் மறைஞ்சிடறார். இப்போ இந்த வருஷம் நடக்காதா? கண்டிப்பாக நடக்கும். திடீர்னு அந்த குரு அதிசாரமாக சிம்மத்துக்கு வரப்போகிறார் இந்த வருடத்தினுடைய இறுதியில். அப்போ 7ஆம் இடத்தை பார்க்கும்போது திருமணம் நடந்துடும். அப்போ திருமணமும் நடக்கக்கூடிய ஒரு வருடமாகவே இந்த சிம்மத்துக்கு அமையப்பெறும்.